தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே. பூனையை புலியா நம்பி விடாதே தம்பி பயலே, ஒன்ன புரிஞ்சிக்காமலே நடுங்கிடாதேடா தம்பி பயலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான சிந்தனை பாருங்கள். மருதகாசி ஐயா எழுதின பாட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தாய்க்கு பின்தாரம்னு ஒரு அற்புதமான படம். அது அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்த படம். பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள். தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில், எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியில் அப்படின்ற. பாருங்கள், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பாருங்கள், எப்போவுமே முற்றிய கதிர் தலை சாஞ்சிரும், முற்றாத கதிர் தான் இப்படி நிற்கும் அப்படின்னுவாங்க. கவிரசர் சொல்லுவார், கொதி தாங்காத அரிசின்னுவார். உலையில் போடுற கொதி தாங்காத கருக்கல் அரிசி பாருங்க, டப்புன்னு வெளியே வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி நாட்டில் பாருங்கள், யாரெல்லாம் தலையெடுத்ததெல்லாம் தலைவராக சொல்கிறாங்க, யார் பேச தெரிஞ்சவங்கெல்லாம் பெரிய பேச்சாளர் ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எளிமை, ஒரு இனிமை, அந்த மொழியினுடைய தன்மை, ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு போயிடுச்சு. இந்த வாழ்க்கை திறவுகோளோட 153வது பகுதிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வாழ்க்கை திறவுகோளில் எளிமை எவ்வளவு முக்கியம் சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே நான் இப்போ பயன்படுத்துகிறேன். அதனால தான் இந்த பாட்டோடு நான் ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நாட்டில் எங்கே பார்த்தாலும் போர்ச்சூழல். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நம்ம நட்பு நாடு, நம்முடைய சகோதர நாடு பாருங்கள், நம்ம பாகிஸ்தானில் தளபதி, இராணுவ தளபதி அசீம் முனீர்னு அவர் அமெரிக்கா போயிருக்கார். அங்கேருந்து அவர் பேசுகிறாரு, இந்தியா எங்கள் தண்ணியை தடுத்ததுன்னா, சிந்தில் தண்ணியை தடுத்ததுன்னா, அவங்க அணை கட்டினாங்கன்னா 10 ஏவு கணைகளை கொண்டு அதை உடைப்போம். அது மட்டும் இல்லை, அவங்க எங்கிட்ட மறுபடியும் வாழாட்டினாங்கன்னா நாங்கள் அணு ஆயத்தை வச்சு பாதி உலகத்தை அழிப்போன்னு கொக்கரிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ தான் சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அங்கே பாருங்கள், ட்ரம்ப் கிட்ட வச்சுக்கின்னு பேசுகிறார் அவர். இன்னும் கூட அந்த பகைமை, அதான் அவங்க என்ன பண்ணால், இந்த நாட்டினுடைய அங்கே மட்டும் நினைக்காதீங்க, உலகத்தினுடைய பாதி பகுதியில் இன்றைக்கி கலவரமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கலவரம் வர்றதுக்கு காரணமே என்னென்னா, தான் ஒரு மனிதன் தன்னிடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், தன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம நேர்மைப்படுத்தணும். இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்தினுடைய நடையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒருமையாக இந்த பிரபஞ்சங்கள் தன்னை மறைச்சிக்கிட்டே இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குதோ, அதை போலவே நாமளும் மற்றவங்களுக்காக வாழணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம விட்டுட்டோம். அதனால தான் திருப்பி ஏன் எம்ஜிஆரை சொல்கிறேன். எம்ஜிஆர் என் நண்பரோட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் என்னங்க எம்ஜிஆரே போட்டுட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, ஒரு தனி மனிதன் எவ்வளோ பண்பாளனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் அதை நம்ம உணர மாட்டோம். அதுக்கு தான் இவர் திரு ஓஷோ அவர்கள் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். ரொம்ப என்ன பாதித்த கதை. அவர் சொல்லுவார், ஒரு மாநிலத்தில், ஒரு மாகாணத்தில் சுத்தமாக நெடுங்காலத்துக்கு மழை இல்லை, பெரிய வறட்சி, எல்லாம் தவிக்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, யாகங்கள் பண்ணுறாங்க, மழை பெய்யல. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்விப்படுறாங்க, தூர தேசத்தில் ஒரு வயதான, ஒரு முதிர்ந்த ஒரு வயதான ஒரு கிழவன் கிழப்பருவத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மழையை வர வைக்கக்கூடிய சக்தி படைத்தவர், அவரை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற சில பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தூர தேசத்தில் இருக்கிற போய் அந்த வயதானவர்கிட்ட போய் ஒரு மண்டிட்டு கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் மழை பெய்ய வைக்கணையான்னு சொல்லும்போது, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கூட்டு வராங்க. கூட்டு வந்த உடனே சரி நான் மழையை நான் வர வைக்க முடியும், ஆனால் அந்த இடத்த நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேடுறாரு இந்த மாகாணத்துக்கு தேடுறாரு. பெரிய பகுதி, பெரிய ஒரு மரங்களோ கட்டிடங்களோ எதுவுமே இல்லாத ஒரு பகுதி, மைதானமாக இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு குடிசை போட சொல்கிறாரு. அந்த குடிசையில் நான் 3 நாள் இருப்பேன்,
எனக்கு தண்ணியோ சோறோ எனக்கு எந்த உடம்பு கொடுக்கக்கூடாது, இந்த 3 நாள் மட்டும் என்னை வந்து தனிமையாக நீங்கள் விட்டுறணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறாரு, சாது அந்த வயசான சொல்கிறாரு, எனக்கு 3 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றார். அதே மாதிரி 3 நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களை விட்டுறாங்க தனியாக. அந்த 3 நாள் அவர் தனிமையில் இருக்காரு, சோறு கிடையாது, நீர் கிடையாது, தனிமையிலே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் கடுமையான மழை. ரொம்ப பிடிச்ச கதைன்னு வார் ஓஷோ. அதாவது கடுமையான மழை பெய்யுது அவருக்கு. மழை பெய்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த ஜனங்கள்லாம் போய் மண்டிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஐயா எப்படியா வரவழைச்சிங்க, அது என்னையா உத்தின்னு கேட்குறாங்க. எந்த உத்தியும் இல்லை, இது நீங்கள் வர்றதுக்கு முன்னால் கூட கசமுசான எப்படி எப்படியே கடந்தேன். ஆனால் இந்த 3 நாள் நான் ஒழுங்காக இருந்தேன், இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இருந்தேன், இந்த பிரபஞ்சத்தோடவே நான் ஒன்றி இருந்தேன், இந்த பிரபஞ்சத்தையே நினச்சிட்டு இருந்தேன். இது கூட எந்த ஒரு தவறும் எண்ணமும் சிந்திக்காமல், எந்த எண்ணமும் நான் கொண்டு வராமல் அதனோட இயல்பாக அமைதியாக இருந்தேன். அதனால தான் அது மழை பெஞ்சுது அப்படின்னார். என்னென்னா ஒரு தனி மனிதன் பாருங்கள், அதனால தான் அவைத்தாய் சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் விருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிற அந்த வாக்கியம் எங்கே உங்களுக்கு வந்து நிரூபணம் ஆகுது பாருங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி இதை ஏன் இந்த வாழ்க்கை திறவுகளை சொல்கிறேன்னா, நம்ம எளிமையை பழகிட விட்டுட்டோம். இந்த எளிமைங்கிறது பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய செய்திகள் வந்து உள்வாங்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போவும் பாருங்கள் இப்படி கொக்கரிக்கிறாங்க. யார், அசீம் முனீர் வந்து கொக்கரிக்கிறாரு. இது நேற்று செய்தி பாருங்கள், இப்போ காஷ்மீரில் கடுமையான மழை, ஜோனு மழை. பார்த்தா எல்லா நதிகள்லையும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. சிந்து நதி இப்போ தடுக்கி வச்சிருக்கும் பாருங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அந்த நதியுடைய உபநதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து காட்டாற்று வெள்ளம். இது என்ன பிரச்சனையா, அதில் ஒரு கிளை நதியில் பாகிஸ்தானுடைய அந்த ஓரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் ஓவரால் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டு பாருங்கள். அவங்க இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க சிந்தூருக்கு அப்புறம். அவங்க முன்னறிவிப்பு கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து பாகிஸ்தானுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த 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 உபநதியில் வர வெள்ளம் வந்து காட்டாற்று வெள்ளம் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு. யார் சொல்கிறது, இந்தியா பாகிஸ்தானுக்கு சொல்லுது. இதை சொல்கிறாங்க முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம். இப்போ அந்த அந்த போருக்கு அப்புறம், அந்த சிந்தூர் அந்த 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 சண்டைக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க முதல். ஏன்னாப்பா இதுதான் மனிதாபிமானம். நாம் எங்கேயோ இருக்குது உயிர், எங்கேயோ இருக்கிறாங்க மனிதர்கள் நினைக்கவே நினைக்கக்கூடாது. நான் போன வாழ்க்கையில் கூட சொன்னேன், லவ், நான் சொன்னது என்ன, லவ் வந்து பெர்சன்ஸு, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை வந்து நீங்கள் வந்து பெர்சன்ஸோ முக்கியம் இல்லை, ஒரு எக்ஸிஸ்டன்ஸு முக்கியம். ஏன்னா லவ் டுவர்ட்ஸ் த யூனிவர்ஸ், லவ் டுவர்ட்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் இதனுடைய தாத்பரியமே இந்த வாழ்க்கை திறவுகொள்ள. பாருங்கள் எத்தனை விஷயம் நம்ம படிக்கிறோம். இந்த பாருங்கள், நேற்று ஒரு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸை வந்து அந்த டிரைவர் அடித்தாங்க போனாங்கன்னு. இதை சொல்கிறதுக்கு இதை விடலாமா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம அனுமதிக்கலாமா? அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லை? உடனே இவங்க பாருங்கள், ஆளுங்கட்சி உடனே சொல்லிட்டாங்க, இனிமேல் ஆம்புலன்ஸை வழிமறித்தால் 10 ஆண்டு தண்டனை, சிறை தண்டனை சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. தேவையே இது ஒரு மனிதாபிமானமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிலையை நம்ம உருவாக்கவே கூடாது. அதுவும் அது மாதிரி அதிமுக மாதிரி கட்சியெல்லாம் திரு எம்ஜிஆர் அவர்கள், அதனால தான் நான் திரு எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு கேரளாவில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுது ஒரு அம்மா. அவங்க கணவன் வந்திருக்கிறாங்க, கை குழந்தை. இந்த கை குழந்தை பால் மாறாத கை குழந்தை. அது வந்து கணவன் வெளியில் வச்சுருக்கிறார். உள்ளே போய் அந்த மனைவி எழுதுது. கொஞ்ச நேரத்தில் இந்த குழந்தை கத்துது, வீறிட்டு அலறுது, அழுவுது, பசிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளே போய் அந்த அம்மா அழுவுது. அந்த கணவன் அந்த ஆசுவாசப்படுத்துகிறா முடியல. அங்கே இருந்த ஒரு பெண் காவலர் உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் தன்னுடைய மார்பகத்திலிருந்து பால் கொடுக்குது. அதை படிக்கும்போது கண்ணீர் வந்தது. இதுதாங்க மனிதாபிமானம். இதுதான் உண்மையான ஒரு மகத்துவம். நம்மளுடைய இந்த இந்தியாவில் இந்த உலகத்திலேயே நாம் எங்கே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம அது ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம்னா இதுதான் அந்த உண்மையான மனிதாபிமானம். அந்த தாய்மை பாருங்கள். நான் போனதை கூட தாய்மை பற்றி தான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி எவ்வளவோ நடக்குது பாருங்கள். இந்த மாதிரி நாட்டில் தான் நேற்று பாருங்கள், பீகாரில் ஒரு பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவர் ரெய்டு வர்றதுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, 3 கோடி ரூபாயை கட்டுக்கட்டாக கொளுத்தி, தன்னுடைய மனைவியோட கொளுத்தி, அந்த கொளுத்தி அந்த கழிவுநீர் போது பாருங்கள், குழாய் வீட்டில் இருந்து அதில் உள்ளே அனுப்புகிறாங்க. கொளுத்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா தடை இருக்கக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போல அடைச்சிக்கிச்சு. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கிறான் மதம் அந்த பாவி. பீகாரில் பாருங்கள், இது நடக்குது. இது பாருங்கள், இது எல்லாத்தையும் நடக்குது. இப்போ பக்கத்தில் கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் 500 ரூபாய் கட்ட அப்படியே சீஸ் பண்ணுறாங்க. அமலாக்கத்துறை உள்ளே போய் கேட்டால் கோவாவில் ஏகப்பட்ட கேசினோடைய நிறுவனம் நடத்துகிறார் அவர். பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் நம்ம நாட்டிலேயே இன்னும் 20 கோடி பேருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லைங்க.
ஆனால் பாருங்கள், இதெல்லாம் படிக்கும்போது எங்கே இவங்க மனிதாபிமானம் போச்சு, இது எங்கே இந்த உலகம், ஏன் இந்த உலகத்தில் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், வாழ்க்கையை நம்ம ஏன் உணர மாட்டேங்கிறோம், அந்த வேதனை தான் இந்த வாழ்க்கை தலைவருடைய வெளிப்பாடு. அந்த வகையில் இன்றைக்கும் பாருங்கள், ஒரு எம்ஜிஆர் அவர்கள், திரு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு பதிவு அவர் குறித்து நான் போட்டிருந்தேன். நான் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஷூட்டிங் 1997 ஷூட்டிங் முடிச்சு வரும்போது ஒரு 3 மணி நேரம் நானும் அவரும் காரில் பேசிட்டு வரோம். அப்போ சொல்கிறார் அந்த நிகழ்வுகளெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லேன், சில பதிவுப்படாத நிகழ்வுகளை இப்போ சொல்கிறோம் பாருங்கள். இப்போ சொன்னவே எளிமைன்னு எவ்வளவு எளிமையாக இருக்கிறாரு, எவ்வளவோ ரொம்ப 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 சுலபமாக, அதாவது ரொம்ப தளர்வாக இருக்கிறார் எம்ஜிஆர். எவ்வளோ பெரிய புகழும் சொல்லுவார் எனக்கு வாலி சார், அவருடைய புகழும் பெருமையும் செல்வாக்கும் எம்ஜிஆர் கழுத்துக்கு மேலே போனதே இல்லையாடுவார். அப்பா அது சொல்லும்போது அந்த வெளிப்பாடு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வாலி சார் சொல்லுவார், அந்த எம்ஜிஆருடைய செல்வமும் செல்வாக்கும் புகழும் பெருமையும் இந்த கழுத்துக்கு மேலே கொண்டு போனதே கிடையாது எம்ஜிஆர்னுவார். அதுக்கு நிகழ்ச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சொல்லுவார் மேஜர் சுந்தரராஜன் ஐயா சொன்னார், பெருமையோடவும் ரொம்ப நன்றியோடு சொன்னார். ஒரு முறை கார்ப்பரேஷன் ஸ்டேடியம்னு சென்னையில் இருக்குது, அப்போ எனக்கும் நாகேஷுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு நாங்கள் எங்கள் காரில் இப்போ நான் என்னமோ ஏவிஎம்மில் கார் கட்டினேன். அப்போ நாங்கள் ஷூட்டிங் வந்தாங்களாம். ஏவிஎம் கார் வாங்கிக்கின்னு நானும் நாகேஷும் போயிட்டோம். அந்த ஃபங்க்ஷனில் திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலந்துக்கிறாரு. அவர் கலந்துக்கிட்டு என்ன பண்ணார், அந்த ஃபங்க்ஷனை கௌரவிக்கிறாரு. எங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டாங்க. பரிசெல்லாம் கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சேன்னு கீழே இறங்குறோம். இறங்கி நாங்கள் வெளியே வரோம், ஸ்டேடியத்துக்கு வெளியே வரோம். பார்த்தா கடுமையான கூட்டமாக, பயங்கர கூட்டம். உள்ளே போக முடியல, நாங்கள் கொண்டு வந்த காரை பிடிக்க முடியல. அப்போல்லாம் இந்த மாதிரி தகவல் தொடர்புலாம் பண்ண முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜனங்கள் நிற்கிறாங்க, அப்படியே போட்டு எங்களை பிடிச்சி அப்படியே அமுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக நிற்கிறோம், வழி தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு 2 கை எங்களுக்கு பின்னால் விழுது, புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி அப்படியே கொண்டு வருது. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பிளைமவுத் காரு அப்படியே உள்ளே தள்ளுது. தள்ளிட்டு எங்களை டோர் சாத்திட்டு முன்னால் போய் உட்காருது. அப்போ தான் நாங்கள் கவனிக்கிறோம், எங்களை தள்ளி உட்கார வச்சது திரு எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர். சொன்னார் அவர், பாருங்கள் எங்களை வர்றதை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணார், அப்படியே பக்கத்தில் கொண்டாந்துக்கிறார் வண்டி கொண்டாந்து எங்களை தள்ளி விட்டுட்டாரு. வண்டி போகுது எங்கே போகுதுன்னு தெரியல. முதல்ல வண்டி வெளியே வருது, அந்த ஜனக்கூடத்தை விளக்கிக்கிட்டு வருது. வந்தால் இரவு நேரம் ஒரு 8:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் போகும்போது பூந்தமல்லி ரோடு போகுதுன்னு தெரியுது எனக்கு. கொஞ்சம் தூரம் போன பிறகு தான், அந்த கூட்டத்தை விலக்கி போன பிறகு தான் திரு எம்ஜிஆர் எங்களை பார்த்து கேட்குறாரு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வீட்டுக்கு தாங்க போகணுன்னாரு. எங்கே வீடுன்னு கேட்டார். ஐஸ் ஹவுஸில் டிபி கோவில் ஏதோ ஒரு சொன்னார். டிபி கோவிலுடைய ஒரு தெரு, அது டிபி கோவில் தெரு, சந்தா இருக்கும். அதில் உள்ளே போனோம்னா திரும்பி ரிவேஸில் தான் வரணும், அது உள்ளே போய் திரும்பி வர முடியாதுங்க, எங்களை விட்டா கூட போதுங்கன்னு சிரிச்சார். பார்த்தா அந்த வண்டி அந்த நேரத்தில் 9 மணி, அந்த இரவு நேரம் மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அந்த கடுமையான மழை தூரலையும் எம்ஜிஆர் உள்ள அந்த கொண்டு போய் பார்த்தா என் வாசலில் வண்டி நிற்குது. நான் நாங்கள் இறங்குறோம். இறங்கும்போது ஒரு எண்ணம் வந்தது, இவரை வீட்டுக்கு வர சொல்லலாமா வேணாவான்னு ஒரு தயக்கம் இருந்தது. வீட்டுக்கு வந்து தான் போங்களேன் அப்படின்னு நான் தயக்கப்பட்டு சொன்னேன். பாருங்கள் மக்கள் திலகம், அதுக்கு தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினார். இறங்கி முதல்ல நான் மாடி ஒன்று இருந்தது, அந்த மாடியில் நான் முதல்ல போய் பேசலான்னு சொல்லிட்டு மாடியில் கூட்டு போய் ஒரே ஒரு ஃபேன் இருந்தது, சின்ன இடம் அப்படின்னு நான் சொன்ன உடனே மக்கள் திலகம் சொன்னார், உங்களுக்காவது ஃபேன் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த சின்ன இடத்துல நான் வாழ்ந்துருக்கிறேன், ஃபேன் கூட கிடையாது, அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோர் இருந்தது, மோர் கொண்டாந்து கொடுத்தேன். மோர் குடிச்சிட்டு அவர் வந்ததுக்கு ஒரு அடையாளமாக, ஏன்னா மழை பெய்யுது, நல்லா மழை பெய்யும்போது வந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஏதாவது வேணும்னு சொல்லி உங்கள் கையெழுத்து எனக்கு வேணும்னு கேட்டேன். பாருங்கள், ஒரு மேஜரே எவ்வளோ பெரிய ஆள், பக்கத்தில் நாகேஷ் இருக்கிறார், அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். அவங்கெல்லாம் ஒரு எம்ஜிஆர் சிஎம் கூட ஆகலை, அப்போ நடிகராக தான் இருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகராக தான் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வேணும்னு கேட்டிருக்காரு. கேட்டவுடனே அங்கே பார்க்குறாங்க, எதுவும் பேப்பர் இல்லை. உடனே பாருங்கள், தன்னுடைய விழா பேட்ச் இருந்து பாருங்கள், திரு எம்ஜிஆர் கலந்துட்டு அது தொங்கிட்டு இருந்ததான். அந்த பேட்சை எடுத்து அன்புடனும் பண்புடனும் வாழுங்கள், அன்போடும் பண்போடும் வாழுங்கள்னு அது எழுதி எம்ஜிஆர், அன்போடும் பண்போடும் வாழுங்கள். அதாவதுங்க அவர் சொன்னார். சொல்லும்போது அவர் முன்னால் உட்காந்துக்கிறார் அம்பாசிடர் காரில், நான் பின்னால் உட்காந்துக்கிறேன். திருப்பி பேசிட்டே வர்றாரு. அந்த சொல்லும்போது கூட அந்த நன்றியோடு தான் சொன்னார் மேஜர். சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவர் நாங்கள் வழி அனுப்பிச்சி வச்சுட்டோம். மழையில் போயிட்டார். நல்ல வேளை மழை இருந்ததால் ஜனங்கள்லாம் தெரியல நாங்கள் போனது. பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர் போனான்னு சொன்னால் யாருமே நம்பலை. அப்புறமா அந்த பேட்ஜில் நான் அந்த கையெழுத்து வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த கையெழுத்து வாங்கி வச்சது காட்டின பிறகு தான் எல்லோரும் நம்பினாங்க. அவர் சொல்கிறார்,
எவ்வளவு பெரிய மக்கள் திலகம், இமாலயம் போல அவருக்கு புகழ் இருந்தது. அவர் நினச்சிருந்தா எங்களை கூட்டு போன அவசியமே கிடையாது. என்ன அவர் பாருங்க, கீழே இறங்கி எங்களை புஷ் பண்ணி தள்ளி எங்களை கொண்டு போய் விடுறாருன்னா எங்கள் நடிகருக்கே உள்ள அந்த தன்மை அவர் மதிச்சாருங்க. அந்த எளிமை தாங்க அவர், அந்த எளிமை எங்க சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சொன்னார் இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அது. ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, நான் நடிகர் சங்க செயலாளராக இருந்தேன். அப்போது உங்களுக்கு தெரியும், திரு கவிரசர் கண்ணாசன் வந்து இறந்துட்டார், மறைஞ்சிட்டார். அந்த மறைஞ்ச காலத்தில் முதல்ல எனக்கு வந்த ஃபோனு யார் தெரியுமா? நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுங்கிறேன், உங்களை வந்து அப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாதுல்ல, உங்களை சிஎம் கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் பார்க்குறேன், போய் பேசுகிறேன், சிஎம் பேசுகிறாரு. இந்த மாதிரி கவிரசர் கண்ணாசனுடைய அவருடைய பாடி வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்துடுச்சு. வந்த உடனே இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அது நடிகர் சங்கத்தை அந்த சங்கத்தில் கட்டடத்தில் தான் நம்ம விற்கணும், அது உடனே வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு அவர் உத்தரவு போட்டார். நான் அதே மாதிரி எல்லாத்தையும் அதான் செயல்படுத்தினேன். செயல்படுத்திட்டு பாருங்கள், அங்கேருந்தால் ஊர்வலம் போகிறதுக்கு நான்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறேன். பார்த்தா அதுக்கு முன்னாலேயே வந்துட்டார் சிஎம். வந்து உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அங்கே ஒரு விஷயம் செய்கிறார் எம்ஜிஆர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எல்லாம் செஞ்சுட்டு பார்க்குறோம், பார்த்தா லாரியில் அவருடைய உடலை வச்சுட்டோம், பொதுமக்களெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகத்தான் அதை வச்சோம். வச்சுட்டு திடீர்னு பார்க்குறாரு எம்ஜிஆர், மேலே பார்க்குறாரு, பார்த்த உடனே அவருடைய முகம் வந்து எடுப்பாக இல்லை, மறைஞ்சிருக்குது, மக்கள் பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். அந்த முகம் தெரியுற மாதிரி வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த எம்ஜிஆர், அந்த சிஎம், அந்த மக்கள் திலகம் சொல்கிறாரு, அந்த மக்கள் திலகம் எதுவுமே சொல்லலை. திடீர்னு வேட்டி தூக்கி கட்டினாரு, லாரி மேலே ஏறினார், அந்த அவருடைய உடலம் வச்சிருக்கிற அந்த மேலே ஏறி அவரே அந்த முகத்தை தூக்கி வைக்கிறாரு. நான் கீழேருந்து பார்க்குறேன், என்னையா இந்த ஆள், ஒரு சிஎம், ஒரு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய மகிமை பெற்றவன், என்ன மாதிரி ஒரு சாதாரணமாக தன்னை நினச்சிக்கிறான். அந்த சாதாரணமான நினைக்கிற நினைப்பு இருக்கே, அவன் தான் ஏன் எளிமையானவன், அவன் தான் எளிமையானவன் சொல்லி ரொம்ப என்ன அவர் சொல்லும் போதெல்லாம் நான் பெரிய பாக்கியம் பண்ண தான் நான் கருதுனேன். ஏன்னா இந்த செய்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, திருப்பி சொல்கிறார். அவர் முன்னால் உட்காந்துக்கிறார், அம்பாசிடரில் ஓரத்தில் எப்போ மாதிரி தான் உட்காருவார், சீரடா நிறைய பிடிப்பார். 3 மணி நேரம் திருவண்ணாமலேருந்து 3.5 மணி நேரம் இருக்கும், பேசிக்கிட்டே வராரு. அவருடைய நாகேஷா கூட இருந்ததெல்லாம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஒரு மக்கள் திலகம். நான் கேட்டேன் அவர்கிட்ட, இவங்களாம் பழகிருக்கீங்கன்னா, அவள் பாருங்கள், நாங்களே வியப்பாத்தான் அவரை பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி ஆளியா அவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்ன பாருங்க, ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே, பூனைய புலியா நம்பி விடாதே தம்பி பயலே, உன்னை புரிஞ்சிக்காமலே நடுங்காதேடா தம்பி பயலே. பாருங்க, உன்னை புரிஞ்சிக்காம நாம் ஏன் இந்த வாழ்க்கை திறவுகோல் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இப்போ கூட தெரியும் உங்களுக்கு, ஒரு நம்மளுடைய ஆளுங்கட்சியில் அவர் வந்து டெபுட்டி சிஎம். அவர் சொல்கிறாரு, நான் படிக்காததால் தான் நான் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன், எங்கள் மாமா, எங்களோட தாய் மாமா அவர் நல்லா படித்தார், அவர் டாக்டர் ஆகிட்டார் அப்படின்றாரு. பாருங்களேன், இது 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 ஒரு பெரிய பெருமையா? இங்கே பாருங்கள், வடநாட்டில் ஒரு மினிஸ்டர், அவர் ஒரு மீன்வளத்துறை அமைச்சர், பிஜேபி தான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அங்கே பாவம் பெருவெள்ளம் வந்து கங்கை வெள்ளம் வந்து உள்ளெல்லாம் இருக்கலாம் அடிச்சு முடிச்சு. அங்கே போய் சொல்கிறாரு, ஆறுதல் சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கங்கம்மா தேவி உங்களெல்லாம் வருடத்துக்கு வந்திருக்கிறா, உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறான்றார். என்னங்க இது? அதாவது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பேச்சும் அந்த துணியும். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த ஆணவம் இருந்தால் இந்த பேச்செல்லாம் வராது. அகங்காரம் இருந்தால் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேச்சு வரும். ஆணவம் இல்லைன்னா தான் அந்த மாதிரிலாம் பேச்சு வராது. ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆருங்கிற ஒரு இமயம், எம்ஜிஆருங்கிற ஒரு சிகரம், எம்ஜிஆருங்கிற அந்த வானம், எம்ஜிஆருங்கிற அந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கியா, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிங்கயா. இன்றைக்கி இருக்கிற அந்த கட்சிக்காரங்களே எம்ஜிஆரை மறந்துட்டாங்களே. அவருடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொருடைய தன்மையும், அந்த ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில் அவர் கட்டி காத்த அந்த அன்பும் பண்பும் அந்த ஒழுக்கமும் ஏன் இந்த தலைமுறைக்கு வரக்கூடாது, வரணும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் நான் பணிவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி
அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.